கூகுள் சிஏ நியூஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் MiG-21 ரக போர் விமானம். இந்திய விமானப்படையோட 93 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு போர் விமானம் நம்ம நாட்டுக்காக அதிக ஆண்டுகள் சேவையாற்றிருக்குன்னா அது இந்த MiG-21 ரக போர் விமானத்தையே சேரும். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த போர் விமானத்துக்கு நம்ம நாட்டில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த MiG-21 பற்றி கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்ட் இந்த வார்த்தையை கொடுத்து அது என்ன போர் விமானம் அப்படின்னு கேட்டால் MiG-21. இந்திய விமானப்படையில் 62 ஆண்டுகள் சேவையில் இருந்த MiG-21 ரக போர் விமானங்கள் ஓய்வு பெற்றன. இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுதான் அந்த MiG-21 ரக போர் விமானம். எந்த நாளில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க? 26 செப்டம்பர் 2025. லொக்கேஷன் பிளேஸ் சண்டிகர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். இங்கே வச்சு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இவர் என்ன பண்ணுறாரு, பங்கேற்கிறாரு. இதே மாதிரி இந்த டாபிக் ஃபுல்லாமே ஏர்ஃபோர்ஸ். அப்போ ஏர்ஃபோர்ஸ்னாலே சீஃப் ஆஃப் தி ஏர் ஸ்டாஃப். இவர் பொதுவாக ஏர் சீஃப் மார்ஷல்னு சொல்லுவாங்க. இப்போ யார் இருக்கா? அமர் பிரீத் சிங் இவரும் பங்கேற்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு சுபான்சு சுக்லா நல்லாவே தெரியும். சுபான்சு சுக்லா இவர் விமானப்படையில் ஒர்க் பண்ணுறாரு. இவரும் MiG-21 ரக போர் விமானத்தை இயக்கியிருக்காரு. ஓகேவா? ஆனால் சுபான்சு சுக்லா இப்போ ஃபேமஸ் ககன்யான் ஸ்கீமில் ஃபேமஸ். ககன்யான் ஸ்கீமுக்காக அறிவிக்கப்பட்ட 4 பேரில் இவர் ஒருத்தர். இதை விட லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இவர் ஐஎஸ்எஸ்க்கு இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்காரு. அப்போ ஐஎஸ்எஸ்னால் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஐஎஸ்எஸ்க்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாலே சுபான்சு சுக்லா. அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷனுக்காக வராங்க. இதுக்கப்புறம் இந்த MiG-21 எந்த நாட்டு தயாரிப்பு விமானம் அப்படின்னு கேட்டால் ரஷ்யா. அப்போ நம்ம ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். இதை பொதுவாக அழைக்கிறது வான் பாதுகாவலன். அதே மாதிரி பறக்கும் சவப்பெட்டி. இது நிறைய முக்கியமான வாரில் பங்கேற்றிருக்கு. குறிப்பாக ஒரு 1000க்கு மேற்பட்ட விமானங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. நிறைய விமானங்கள் விபத்தில் சிக்கி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அடிக்கடி விபத்தில் சிக்கிறனால இந்த விமானம் பொதுவாக பறக்கும் சவப்பெட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசன்லாம் வச்சு தான் இந்த விமானத்துக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இந்த விமானத்தை எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 1963 ரொம்ப முக்கியமான வாரில் இந்த விமானம் பங்கேற்றிருக்கு. என்னென்ன வார்னா 1965 வார், இந்தியா பாகிஸ்தான் வார். இதுக்கப்புறம் 1971 வார், இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷுடைய விடுதலைக்காக நம்ம சண்டை போட்டிருப்போம். இதுக்கப்புறம் 1999 கார்கில் வார், இந்தியா பாகிஸ்தான் வார். இதுக்கப்புறம் 2019 பாலக்கோட் அட்டாக், அதாவது புல்வாமா நடந்துச்சுல 14 பிப்ரவரி 2019, அதுக்கு நம்ம எதிர் தாக்குதல் பண்ணோம்ல, அதுதான் பாலக்கோட். அதே மாதிரி 2025 ஆப்ரேஷன் சிந்தூர் 7 மே 2025. இது எதை வச்சு? பகல்காம் தீவிரவாத தாக்குதல் 22 ஏப்ரல் 2025 நடந்திருக்கும்ல, அதற்கு எதிராக நம்ம பண்ணது ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த மாதிரி நிறைய முக்கியமான வாரில் இந்த போர் விமானம் பங்கேற்றிருக்கு. இப்போ இதுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து நமக்கு என்ன வரப்போகுது? தேஜஸ் ரக போர் விமானம் வரப்போகுது. ஓகே, தேங்க்யூ.